வணக்கம். ஒரு கனவு, ஒரே ஒரு கனவு, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட தலையெழுத்தையே மாத்த முடியுமா? ஒரு கைதியோட வார்த்தைகள் ஒரு தேசத்தையே வரப்போற பஞ்சத்திலிருந்து காப்பாத்த முடியுமா? வாங்க, ஆதியாகமத்துல இருக்கிற யோசேப்போட இந்த நம்ப முடியாத கதைய ஒரு கனவு எப்படி ஒரு பேரரசியே மாத்தி போட்டுச்சுங்கத பத்தி இப்போ விரிவா பார்க்கலாம். சரி, இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட தான் நம்ம இந்த விளக்கத்தையே தொடங்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒருத்தர் கண்ட கனவு ஒரு முழு நாட்டோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க முடியுமா? வாங்க, இதுக்கான பதில நாம தேடலாம். கதை எங்கிருந்து தான் தொடங்குது. எஜிப்தோட மாபெரும் சக்கரவர்த்தியான ஃபார்வோ ராத்திரியில கண்ட சில கனவுகளால மனசு ரொம்பவே கலங்கி போயிருக்காரு. அந்த கனவுகளுக்கு என்ன அர்த்தம்னே புரியாம ரொம்ப தவிக்கிறாரு. பார்வோன் 2 வித்தியாசமான கனவுகளை பார்க்கறாரு. முதல் கனவுல நல்ல கொழுத்து போன 7 பசுக்களை பார்க்கவே பரிதாபமா இருக்கிற எலும்பும் தோலுமான 7 பசுக்கள் முழுங்கிடுது. அதே மாதிரி 2வது கனவுல நல்ல செழிப்பா விளைஞ்ச 7 கதிர்களை காஞ்சு போன 7 கதிர்கள் விழுங்கிடுது. இந்த 2 கனவுகளுமே பார்வோனுக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுது. உடனே பார்வோன் என்ன பண்றாரு, தன் நாட்டுல இருக்கிற பெரிய பெரிய ஞானிகள் மந்திரவாதிகள்னு எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஆனா அந்த பெரிய சாம்ராஜ்யத்தோட அறிவாளிகள் ஒருத்தரால கூட அந்த கனவுகளோட மர்மத்தை உடைக்க முடியல. இதனால நிலைமை இன்னும் மோசமாகுது. இனிமே என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு யாரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு தீர்வு வருது. ஒரு மறக்கப்பட்ட கைதியோட ஞாபகம் இப்ப சரியான நேரத்துல வருது. அப்பதான் பார்வோனோட பானபாத்திரக்காரனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அட ஆமால்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி நாம ஜெயில இருந்தப்போ நம்ம கனவுக்கு கரெக்டா அர்த்தம் சொன்னா யோசேப்புன்னு ஒரு பையன் இருந்தானேன்னா அரசங்கிட்ட சொல்றான். அந்த ஒரு நிமிஷம் யோசேப்போட தலையெழுத்தே மாறப்போகுது. உடனடியா ஆள் அனுப்புறாங்க. யோசேப்ப சிறையிலிருந்து வெளியே கொண்டு வராங்க. அவசர அவசரமா அவருக்கு சவரம் பண்ணி நல்ல புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ராஜாவை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி தயார் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கைதி இப்போ எகிப்தோட மாமன்னர் முன்னாடி நிக்கிறாரு. பார்வோன் முன்னாடி நின்னுட்டு இருக்கிறப்ப கூட யோசேப்போட பதில பாருங்க, கொஞ்சம் கூட பெருமையே இல்ல. இந்த திறமை என்னோடது இல்ல, கடவுள் தான் உங்களுக்கு நல்ல பதில சொல்லுவாருன்னு ரொம்ப பணிவா சொல்றார். இது அவரோட குணத்துல இருக்கிற ஒரு முக்கியமான அம்சம். சரி, இப்பதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். இவ்வளோ நேரமா யாருக்குமே புரியாம இருந்த அந்த கனவுகளோட மர்மம் இப்போ விலக போகுது. இந்த 2 கனவுலையும் ஒரு முக்கியமான நம்பர் இருக்கு, அதுதான் 7. 7 நல்ல பசு, 7 மெலிஞ்ச பசு, 7 நல்ல கதிர், 7 காஞ்சு போன கதிர். அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த 7க்கு? யோசேப்பு கொஞ்சம் கூட தயங்காம தெளிவா சொல்றாரு. அரசே, உங்க 2 கனவுக்கும் ஒரே அர்த்தம்தான். முதல்ல 7 வருஷத்துக்கு எகிப்து தேசமே செழிப்பா இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா 7 வருஷத்துக்கு ரொம்ப மோசமான பஞ்சம் வரப்போகுது. இது ஏதோ சாதாரண எச்சரிக்கை இல்லைங்க. யோசேப்பு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. வரப்போற பஞ்சம் அவ்ளோ கொடூரமா இருக்குமா, முன்னாடி இருந்த அந்த 7 வருஷ செழிப்பையே மக்கள் மொத்தமா மறந்துடுவாங்களாம். இது ஒரு தேசத்துக்கே விடப்பட்ட ஒரு அபாய சங்கு. பாருங்க, யோசேப்பு வெறும் கனவுக்கு அர்த்தம் சொல்லிட்டு நிக்கல. ஒரு உண்மையான தலைவன் மாதிரி அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வையும் அவரே சொல்றாரு. யோசேப்போட திட்டம் இன்னைக்கு இருக்கிற நெருக்கடி மேலாண்மைக்கு கூட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் 5 ஸ்டெப் சொல்றாரு. முதல்ல நல்ல புத்திசாலியான ஒரு தலைவரை நியமிக்கணும். 2வதா தேசம் முழுக்கவும் அதிகாரிகளை நியமிச்சு விளைச்சல் நல்லா இருக்கிற அந்த 7 வருஷத்துல வர்றதுல 5ல் ஒரு பங்கு, அதாவது 20% நாம சேகரிச்சு வைக்கணும். 3வதா அந்த தானியத்தை எல்லாம் ஃபார்வோன் பேர்ல நகரங்கள்ல பத்திரமா சேமிக்கணும். கடைசியா அப்படி சேமிச்ச உணவை பஞ்ச காலத்துல தேசத்தை காப்பாத்த பயன்படுத்தணும். இது வெறும் கனவு விளக்கம் இல்ல, ஒரு தேசத்தையே காப்பாத்த போற ஒரு சூப்பரான பொருளாதார திட்டம். இப்போ நம்ம கதையோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். யோசேப்போட விளக்கத்தையும் அவரோட திட்டத்தையும் கேட்ட பார்வோன் என்ன செஞ்சாரு? பார்வோனுக்கு ஒரே ஆச்சரியம். அவர் தன் அதிகாரிகளை பார்த்து கேட்கிறாரு, கடவுளோட ஆவியே நிறைஞ்சிருக்கிற இந்த மனுஷன மாதிரி வேற யாரையாவது நம்மளால பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, ஒரு அரசனே இப்படி வியந்து போறாரு. பார்வோனுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு, யோசேப்போட இந்த ஞானம் மனுஷங்க கிட்ட இருந்து வரல, இது கடவுள் கொடுத்ததுன்னு. அதனால இந்த பெரிய பொறுப்புக்கு யோசேப்பை விட தகுதியான ஆள் வேற யாரும் இருக்க முடியாதுன்னு அவர் முடிவு பண்றாரு. சொன்னதோட நிக்கல பார்வான். உடனே தன் கையில இருந்த ராஜ முத்திர மோதிரத்தை கலத்தி யோசேப்போட கையில போடுறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இனிமே யோசேப்பு போடுற உத்தரவு ராஜாவோட உத்தரவுக்கு சமம். அது மட்டும் இல்ல, அவருக்கு மதிப்புமிக்க ஆடைகளை கொடுத்து கழுத்துல ஒரு தங்க சங்கிலியும் போட்டு கௌரவிக்கிறாரு. நினைச்சு பாருங்க, காலையில ஒரு சாதாரண கைதியா இருந்த ஒருத்தர் சாயங்காலத்துக்குள்ள எகிப்துக்கே 2வது பெரிய அதிகாரியா மாறிட்டாரு. பார்வோனுக்கு அடுத்தபடியா முழு தேசமும் அவரோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வருது. பார்வோன் கடைசியா ஒன்னு சொல்றாரு பாருங்க, அதுதான் யோசேப்போட அதிகாரத்தோட உச்சம். யோசேப்பு உன்னோட அனுமதி இல்லாம இந்த எகிப்து நாட்டுல ஒருத்தன் கையையோ காலையோ கூட அசைக்க முடியாதுன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய அதிகாரம் பாருங்க. இந்த கதை நமக்கு ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி விட்டுட்டு போகுது.
சரியான நேரத்துல கிடைக்கிற ஒரு ஞானமும் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு தைரியமான திட்டமும் இருந்தா ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுத முடியுமா? யோசேப்போட கதை ஒரு நல்ல தலைமை பண்பு எப்படி இருக்கணும், ஒரு தொலைநோக்கு பார்வை எவ்வளவு முக்கியம்னு நமக்கு கத்துக் கொடுக்குற ஒரு காலத்தால் அழியாத பாடம்.